அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். மூலிகை குடிநீர் எப்படி தயாரிக்கலாம் பாருங்கள். மூலிகை குடிநீர் அப்படின்னா இப்போ சாதாரணமாக இன்றைக்கு பாட்டிலில் அடைக்கப்பட்ட குடிநீர்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். நீர் இடங்கள்லாம் இன்றைக்கி அது தாங்க கிடைக்கிது இல்லையா? டேப் வாட்டர் நல்லது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆறு, கிணறு, குளம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் நல்லது. தூய்மையான தண்ணீராக நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் உள்ளது எல்லாம் தெரியுது. இந்த கேன் வாட்டர்லாம் குடிக்கிறது அவ்வளோ கேடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த கேன் வாட்டர் இல்லாமல், இந்த அடைக்கப்பட்ட குடிநீர் இல்லாமல் ஒரு நீரை மூலிகை குடிநீராக மாற்றி பயன்படுத்துவது எப்படி? மூலிகை குடிநீராக பயன்படுத்தணும்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. அப்போ மூலிகையோட சத்துக்களெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது இந்த மூலிகை குடிநீரை நாம் எப்படி தயாரிக்கலாம்? அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறது பாருங்கள். நான் சொல்லக்கூடியது 1 லிட்டர் தண்ணி இருக்குது. நான் சொல்லக்கூடியதில் நீங்கள் எந்த ஒன்றாவது நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே வரலாம். எந்த ஒன்றா நீங்கள் இதை பயன்படுத்தினாலும் ஒரு மூலிகை குடிநீர் உங்களுக்கு தயார். நீங்கள் ரெடி பயன்படுத்தி குடிச்சிட்டு வரலாம். இதில் இன்றைக்கு போர் வாட்டர் நிறைய கிடைக்குது. ஆழ்குழாய் கிணறுகளில் இருந்து தான் தண்ணீர் பெரும்பாலும். கிணற்று நீர் கிடைப்பது ரொம்ப கம்மி. இப்போ டேப் வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே குடிநீர் குழாய்கள் வழியாக கிடைக்கக்கூடிய தண்ணீராக இருந்தால் கூட அதிலும் பல வகையான நீர்கள் கலந்து வருது. ஆற்று நீர் இல்லை டேம்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நீர் இப்படி கிடைப்பது ரொம்ப அபூர்வம். எல்லார் வீடுகளையும் இப்போ போர் தண்ணீராக இருக்கிறனால பார்த்திங்கன்னா போர்லேருந்து ஆழ்குழாய் கிணறுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த தண்ணீர் கூட மென்னீர் கிடையாது, கடின நீர், ஹார்டு வாட்டர். இதில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கு இல்லைங்களா, உப்புத்தன்மை, கடின உப்புக்கள். இந்த உடம்பால் எளிதாக செரிமானம் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அதோடைய சால்ட் உப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் இந்த சொட்டு நீர் பாசனங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமக்களுக்கு தெரியும். அதிலெல்லாம் சொட்டு நீர் பாய்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டியூபுகளில், ஊசுகளில் அங்கங்கே அது கீழேருந்து வந்துட்டுருக்கிறனால அந்த ஆழ்குழாய் தண்ணீர் அவ்வளோ உப்புகளை அங்கங்கே பாத்திகள் எல்லாம் பரவி நிற்கிறதையெல்லாம் பார்க்குறோம். அந்த டியூபில் படிஞ்சிருக்கிறதையெல்லாம் பார்க்குறோம். அவ்வளவு கடினத்தன்மை கொண்ட தண்ணீரைத்தான் நம்ம போர் தண்ணீராக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதையெல்லாம் செரிப்பதற்கு நம்ம உடம்பு தயார் நிலையில் இருக்கிறதா? அதையெல்லாம் சரி பண்ணிடுமா? அதையெல்லாம் மாற்றி உடலுக்கு பாதகம் இல்லாமல் உடம்பு பயன்படுத்திக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அப்போ உடம்புக்கு இயற்கையாகவே நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூலிகை குடிநீராக நாம் ஒன்றை தயாரித்து பயன்படுத்துவது சிறப்பு இல்லைங்களா? அப்போ எந்த வகையான நீராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிறது அந்த நீரை மூலிகை குடிநீராக மாற்றுவதற்கு நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்துங்க. பாருங்கள், 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது ஒரு மண் பானையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இன்றைக்கி மண் பானைகள் பரவாயில்ல, நிறைய இடங்களில் விற்கிறாங்க இல்லையா? அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தை, பெரிய அகலமான பானைகளை வாங்கி வச்சுக்கோங்க. தேவைக்கு நீங்கள் ஒரு 5-6 மண் பானைகளை இந்த மூலிகை குடிநீருக்காக நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிறது 1 லிட்டர் தண்ணீருக்கு அப்படிங்கிற ரேஷியோ நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல். இந்த கடுக்காய் பொடி இருக்குது பாருங்கள். 1 லிட்டர் தண்ணீருக்கு கடுக்காய் பொடியாக இருந்தால் பாருங்கள் ஒரு 50 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு தேவைப்படும். 1 லிட்டருக்கு 50 கிராம் கடுக்காய் பொடியை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அப்படியே போட்டு ஒரு கலக்கி வச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு மிதமான சூடு பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதோடைய எசன்ஸ் எல்லாமே அந்த மண்பானையில் இறங்கிடும். அதை நீங்கள் குடிக்கலாம். கடுக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னவோ நீங்கள் குடிக்கிற தண்ணிலையும் அது கிடச்சிடும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வற்றல் இருக்குது பாருங்கள். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. நெல்லிக்காய் வற்றலும் அதே போல் 1 லிட்டருக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கெல்லாம் நீங்கள் போட்டு வைத்துட்டிங்கன்னா அது போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறணும். ஏன்னா கடுக்காய் மாதிரி இது உடனே அவ்வளோ சீக்கிரம் இதோட ஊறி இதிலிருந்து தண்ணீர் அப்படிங்கிறது மூலிகை நிறம் மாறி விடாது. நெல்லிக்காய் வட்டல் ஏற்கனவே வெயிலெல்லாம் காஞ்சிருக்குங்கனால இது ஊறி கொஞ்சம் இதாக மாறுறதுக்கு ஒரு டைம் ஆகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அதற்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம். 3வது கொய்யா இலைகள் இருக்குது. கொய்யா மர இலைகள் இது இருக்குது இல்லைங்களா? இதையை நீங்கள் ஒரு 5-6 இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே தண்ணீரில் போட்டு வைக்கலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் லேசாக சூடு செய்து, இளம் சூடு செய்து அந்த தண்ணீரை மண்பானையில் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொல்கிறது 1 லிட்டருக்கு ஒரு 5-6 இலைகள் தேவைப்படும். அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த கொய்யா இலை ஊறிய நீர் உங்களுக்கு தயார். அதை பயன்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் குச்சி, நெல்லி மரத்தினுடைய குச்சி, நெல்லி வட்டல் சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி நெல்லிக்காய் மரத்தினுடைய சிறு சிறு குச்சிகள் கூட பார்த்திங்கன்னா
குடிநீர் தயாரிப்பதற்கு, மூலிகை குடிநீர் தயாரிப்பதற்கு ஏற்றவை. நீங்கள் அதையுமே போட்டு வைக்கலாம். கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி போட்டிங்கன்னா நல்லது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தேற்றான் கொட்டை இருக்குது பாருங்கள். தேற்றான் கொட்டையை வந்து பொடியாக, தேற்றான் கொட்டை பொடி செய்து நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் இந்த இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். தண்ணீரையும் சுத்தப்படுத்தும். இது ஒரு மூலிகை கூடங்க. தேற்றான் மூலிகை குடிநீர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது இந்த கடினத்தன்மையெல்லாம் வந்து மாற்றுவதற்கும் பயன்படும். தண்ணியில் இருக்கக்கூடிய அசுத்தத்தன்மைகள்லாம் அது நீக்கிவிடும். இப்போ மேற்சொன்ன இத்தனை வழிமுறைகளில் நீங்கள் எந்த ஒன்றை கொண்டும் கூட நீங்கள் மூலிகை குடிநீர் என்பதை நீங்கள் தயாரிக்கலாம். பாருங்கள், மண் பாத்திரத்தில், மண் பானையில் நீங்கள் இதை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு முறை தயார் செய்தால் எவ்வளவு நாளைக்கு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இது ஒரு நாளைக்கு போதுமானது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தயாரித்து வச்சுக்கோங்க, போதும். அதற்கு அடுத்த நாள் மாற்றிடுங்க. அதற்கு அடுத்த நாள் வந்து மேலும் புதிதாக ஒன்று தயாரிங்க. இப்போ நான் சொன்னது இது மட்டும்தான் நீங்கள் மூலிகை குடிநீர் தயாரிக்க பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆரஞ்சு பழத்தோல் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மூலிகை குடிநீராக நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆரஞ்சு பழத்தோல் பொடியாக கூட கிடைக்கிறது. ஆனால் பழத்துடைய தோலும் போட்டு வைக்கலாம். எலுமிச்சை தோல், இது வந்து ஒரு பெரிய மருந்தும் கூட. எலுமிச்சை தோலையும் வந்து நீங்கள் பொடி செய்தோ இல்லை தோலை கூட நீங்கள் அப்படியே கூட போட்ட கூட நீங்கள் அதைய பயன்படுத்தலாம். இதுவும் மூலிகை குடிநீருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்சொன்ன வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி மூலிகை குடிநீர் தயார் செய்து பயன்படுத்துங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.